வணக்கம். லீ நியூஸ் செய்திகளுக்காக சித்ரா. விரிவான செய்திகளை தற்போது பார்க்கலாம். கோவையில் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவர் என்ன பேசினார் என்பதை தற்போது விரிவாக பார்க்கலாம். மத்திய இணையமைச்சர் எல் முருகன் செய்தியாளர்களை சந்தித்தார். கோவையில் நடைபெற்ற செய்தியாளர்கள் சந்திப்பில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் தமிழக முதல்வர் மு.க. ஸ்டாலினுக்கு இந்துக்கள் மீது உண்மையான அக்கறை இருக்குமாயின் திருப்பரங்குன்றம் சென்று பூரணச்சந்திரன் குடும்பத்தினரிடம் மன்னிப்பு கேட்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். முதல்வர் ஸ்டாலின் இந்துக்களுக்கு அதிக முக்கியத்துவம் அளிப்பதாக தெரிவித்த நிலையில் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். திருப்பரங்குன்றம் பகுதியில் கார்த்திகை தீபம் ஏற்றுவது தொடர்பாக ஏற்பட்ட விவகாரத்தில் திமுக அரசின் போலி முகம் தற்போது வெளிப்பட்டுள்ளதாக எல் முருகன் கூறினார். திமுக பக்தர்கள் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல் சம்பவங்களும் வெளிச்சத்திற்கு வந்துள்ளதாக தெரிவித்தார். இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தின் மதுரை கிளை டிவிஷன் பெஞ்ச் கார்த்திகை தீபம் ஏற்றப்பட வேண்டும் என்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் வழங்கிய தீர்ப்பை உறுதி செய்துள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். திமுக அரசு மற்றும் மாவட்ட நிர்வாகம் தொடக்கத்திலேயே ஒழுங்காக செயல்பட்டிருந்தால் இந்த பிரச்சினை உருவாகி இருக்காது என்றும் அவர்கள் சொல்வது ஒன்று செய்வது ஒன்று என்ற இரட்டை நிலைப்பாட்டை எடுத்ததாகவும் விமர்சனம் செய்தார். ஒவ்வொரு ஆண்டும் கார்த்திகை தீப திருவிழாவில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று பக்தர்கள் தொடர்ந்து போராடி வருவதாகவும் தீபம் ஏற்ற வேண்டிய இடம் குறித்து நீதிமன்றம் ஏற்கனவே தீர்ப்பளித்துள்ளதாகவும் கூறினார். இந்த ஆண்டு பக்தர்கள் நீதிமன்றத்தை நாடிய நிலையில் சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை நீதியரசர் ஜி.ஆர். சுவாமிநாதன் வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை வழங்கி பக்தர்களுக்கு அங்கு சென்று வழிபடவும் கார்த்திகை தீபம் ஏற்றவும் முழு உரிமை உண்டு என்று வலியுறுத்தியதாக தெரிவித்தார். இந்த தீர்ப்பை தொடர்ந்து நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தாக்கல் செய்யப்பட்ட போதிலும் அதில் உரிய நடவடிக்கை எடுக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றம் சாட்டினார். மேலும் பாமக கூட்டணியில் இணைந்திருப்பது தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு கூடுதல் பலம் அளித்துள்ளதாகவும் நடிகர் விஜய்க்கு எந்தவித அழுத்தமும் கொடுக்கப்படவில்லை என்றும் ஜனநாயகம் தொடர்பான வழக்கு தற்போது நீதிமன்றத்தில் இருப்பதாகவும் மத்திய இணை அமைச்சர் எல் முருகன் தெரிவித்தார். இன்றைக்கு 2 ஜட்ஜர்கள் டிவிஷன் பெஞ்ச் ஒரு வரலாற்று சிறப்புமிக்க தீர்ப்பை கொடுத்திருக்கிறார்கள். திமுக அரசாங்கத்திற்கு இது ஒரு எச்சரிக்கை. இந்த தீர்ப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும். இந்த தீர்ப்பின் அடிப்படையில் பக்தர்கள் உரிய வழியில சென்று அங்கு தீபம் ஏற்றுவதற்கு அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசாங்கம் செய்ய வேண்டும். இல்லையென்றால் மக்கள் சரியான நேரத்தில் சரியான பாடம் திமுகவுக்கு பாடம் பூட்டுவதற்கு நேரமும் குறிப்பிட்டப்பட்டிருக்கிறது. தேர்தல் வர இருக்கிறது. அவர்கள் முருக பக்தர்கள் காத்து கொண்டிருக்கிறார்கள் திமுகவை வீட்டுக்கு அனுப்புவதற்கு. இன்றைக்கு திருப்பூர் மாவட்டத்தில் எங்களுடைய இந்து முன்னணியினுடைய மாநில தலைவர் திரு காடேஸ்வர சுப்பிரமணியம் அவர்கள் அங்கு பெருமாநல்லூர் என்ற கிராமத்தில் அங்கு முருகன் கோயிலை இடித்து கொண்டிருக்கிறார்கள். திமுக அரசாங்கம் அறநிலைத்துறையானது அங்கு இருக்கிற முருகர் கோயிலை இடித்து கொண்டிருக்கிறார்கள். அதை போய் தட்டி கேட்க போய் அவர் மேலே போலீஸ் தாக்குதல் நடத்தி அவர் மருத்துவமனையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இதை நான் வன்மையாக பக்தர்கள் சார்பில் வன்மையாக கண்டிக்கின்றேன். கோவை மாவட்டத்தில் உள்ள அட்டப்பாடியில் குரூப் ஏ கிளாஸ் 1 அதிகாரிகளுக்கான 2ஆம் கட்ட பயிற்சி வகுப்புகள் 3 நாட்கள், அதாவது 7ஆம் தேதியிலிருந்து 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்திய சுற்றுச்சூழல் வனம் மற்றும் காலநிலை மாற்ற அமைச்சகத்தின் கீழ் இயங்கும் கோவை மாவட்டம் ஆணைக்கட்டியில் அமைந்துள்ள இந்திய வனவிலங்கு நிறுவனத்தைச் சார்ந்த சாலிம் அலி பறவையியல் மற்றும் இயற்கை வரலாற்று மையத்தில் குரூப் ஏ மற்றும் கிளாஸ் 1 அதிகாரிகளுக்கான 2ஆம் கட்ட 3 நாள் பயிற்சி வகுப்புகள் 7ஆம் தேதி முதல் 9ஆம் தேதி வரை நடைபெறுகிறது. இந்த பயிற்சி வகுப்பினை இந்திய வனவிலங்கு நிறுவனத்தின் இயக்குநர் முனைவர் ஜி.எஸ். பரத்வாஜ் துவக்கி வைத்தார். கூடுதல் தலைமை வன பாதுகாவலர் மற்றும் மாநில வன சேவை அகாடமியின் முதல்வருமான திருநாவுக்கரசு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டார். இந்த பயிற்சி வகுப்பில் தென்னிந்திய மாநிலங்களிலிருந்து பல்வேறு துறைகளை சார்ந்த 32 அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த பயிற்சி வகுப்பில் வனப்பகுதிகளை தாண்டி உருவாகும் வன விலங்கு பாதுகாப்பு சவால்களை எதிர்கொள்ளவும், பல்வேறு துறைகளுக்கு இடையிலான ஒருங்கிணைப்பை வலுப்படுத்தவும், அறிவார்ந்த முடிவுகளை மேற்கொள்ளவும் அதிகாரிகள் அறிவுறுத்தப்பட்டனர். மேலும் சாலிம் அலி மையத்தின் தலைமை அதிகாரி முனைவர் ரமேஷ் மற்றும் அதிகாரிகள் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர். Distinguished participants from various parts of the country. It is indeed a privilege for me to be part of this 3 days training program on wildlife conservation. I thank Dr. Ramesh and his colleagues for inviting me to address this August gathering. Friends, if we see the history of the wildlife conservation dates back to the period of Shaka. Wildlife means we always believe or always comes in our mind is the wild animal.
கோவம்ச பண்டாரத்தார் சமூகம் சார்பாக கோவையில் உள்ள மேட்டுப்பாளையத்தில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. கோவை மேட்டுப்பாளையத்தில் கோவம்ச பண்டாரத்தார் சமூகம் சார்பில் ஐம்பெரும் விழா நடைபெற்றது. கோவை மேட்டுப்பாளையம் கோவம்ச பண்டாரத்தார் சமூக முன்னேற்ற நலச்சங்கம், குழந்தை ஆனந்த சுவாமிகள் குருபூஜை விழா, சங்கத்தின் 6ஆம் ஆண்டு விழா, உலக நன்மைக்காக கோபூஜை விழா, கல்வி ஊக்கப்பரிசு வழங்குதல், மகளிர் அணி துவக்க விழா, சமூக மணமாலை நிகழ்வு என்று ஐம்பெரும் விழா மேட்டுப்பாளையம் ஸ்ரீ சாய்ராம் மஹால் திருமண மண்டபத்தில் துவங்கியது. மேட்டுப்பாளையம் தலைவர் வேலு என்கின்ற பழனிசாமி தலைமையில், கௌரவ தலைவர் ஐயாசாமி முன்னிலையில் மாநில தலைவர் பிரகாசம் சங்க கொடியை ஏற்றி வைத்தார். மகளிர் அணியினர் குத்துவிளக்கு ஏற்றி விழாவை தொடக்கி வைத்தனர். சக்திவேல் இறைவணக்கம் பாடினால் தலைமை ஒருங்கிணைப்பாளர் பேப்பர் பாலு வரவேற்று பேசினார். பேரூர் ஆதீனம் சாந்தலிங்கம் மருதாச்சல அடிகளார் ஆசியுடன் மூலத்துறை குழந்தைவேல் சக்திவேல் ஆகியோர் முன்னிலையில் சிறப்பு கேள்விகள் நடைபெற்றன. அழியா வர்ணம் ஓதுவார் திருமுறை விண்ணப்பம் வாசித்தார். விழாக்கான ஏற்பாடுகளை கோவம்ச சமூக நலச்சங்கம் மேட்டுப்பாளையம் மண்டலம் விராட் குழுவினர் செய்துள்ளனர். திருச்சியில் உடற்பயிற்சி கூடத்தினை அமைச்சர் மற்றும் மாவட்ட ஆட்சியர் திறந்து வைத்தனர். அவர்கள் அந்த உடற்பயிற்சி கூடத்தில் உடற்பயிற்சியும் செய்தனர். திருச்சியில் புதிதாக 15 லட்சம் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள உடற்பயிற்சி கூடத்தினை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு திறந்து வைத்தார். தொடர்ந்து அமைச்சர் KN நேரு உடற்பயிற்சி செய்தார். அமைச்சர் KN நேருவுடன் இணைந்து திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன், மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், மாநகராட்சி மேயர் அன்பழகன் ஆகியோர் கலந்து கொண்டு உடற்பயிற்சி மேற்கொண்டனர். கோவை விமான நிலையத்தில் பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி அவர்கள் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அவர் என்ன பேசினார் என்பதை தற்போது விரிவாக பார்க்கலாம். கோவை விமான நிலையத்தில் பாஜக செய்தி தொடர்பாளர் நாராயணன் திருப்பதி செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு ஆட்சி நடைபெறுகிறதா அல்லது சட்டவிரோத ஆட்சி நடக்கிறதா என்ற கேள்வி எழுந்துள்ளது. ஒவ்வொரு பிரச்சினையிலும் நீதிமன்றம் அரசிற்கு கண்டனம் தெரிவித்து அரசு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்று அறிவுரை கூறும் நிலை ஏற்பட்டிருப்பதே தற்போதைய அரசு அராஜகமான மற்றும் மோசமான ஆட்சியாக செயல்பட்டு வருவதை காட்டுகிறது என்றும் கூறினார். தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் திறந்து வைக்கவிருந்த புத்தக கண்காட்சியில் சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி GS சுவாமிநாதனை தரக்குறைவாக விமர்சிக்கும் புத்தகத்தை வெளியிடுவதாக குறிப்பிட்ட கடையன் உட்பட சமூக வலைதளங்களில் அவதூறான பதிவுகள் வெளியிடப்பட்டதாகவும் அவர் கூறினார். மேலும் சென்னை உயர்நீதிமன்றம் அந்த புத்தகத்திற்கு தடை விதித்து உத்தரவிட்டுள்ளதாகவும் இது தமிழகத்தில் நிலவும் வெட்கக்கேடான சூழ்நிலையை வெளிப்படுத்துவதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், நீதிமன்ற உத்தரவை சட்டவிரோதமாக விமர்சிப்பது மிகப்பெரிய குற்றம் என்றும் அதற்கான பொறுப்பை மாநில அரசு ஏற்க வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். சட்ட அமைச்சர் ரகுபதி இன்னும் பதவியில் நீடிப்பதை மாநிலத்திற்கு வெட்கக்கேடானது என்றும் அவரை கைது செய்திருக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்தார். சட்டத்துறை அமைச்சர் ரகுபதியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று வலியுறுத்திய அவர், திமுக ஆட்சி செய்யக்கூடாது என்று மக்கள் நினைப்பதாகவும் நிச்சயமாக பாஜக அதிமுக ஆட்சி வரும் எடப்பாடி பழனிசாமி முதல்வர் ஆவார், நல்ல ஆட்சியை தருவார் என்றும் அவர் தெரிவித்தார். இன்றைக்கு திராவிட மாடல் என்று சொல்லிக் கொள்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில அதை செய்ய முடியாது என்று சொல்லுகிற அளவிற்கு ஒரு கேடு கெட்ட ஒரு ஆட்சியினை இன்று நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் குறிப்பாக இந்த மாநிலத்தினுடைய சட்ட அமைச்சராக இருந்த ரகுபதி என்கின்ற ஒரு அமைச்சர், இப்போது இருக்கக்கூடிய அமைச்சர், அந்த அமைச்சர் மிக மோசமான முறையில நம்முடைய கடவுளையும் நம்முடைய தெய்வங்களையும் அவர் ஒப்பிட்டு பேசுவது. எப்படி ஒப்பிட்டு பேசுகிறார் என்றால், பிணங்களை எரிக்கிற இடத்தில் தானே எரிக்க முடியும், வேற இடத்துல எரிக்க முடியும் என்று கேட்கிறார். நாம ஒரு பேச்சுக்கு ஒரு உதாரணத்திற்கு நம்மாலையும் கேட்க முடியும், பிணங்களை புதைக்க வேண்டிய இடத்தில் தான் புதைக்க வேண்டும். ஆனால் எங்கள் தலைவரை மெரினா பீச்சில் புதைக்க கேட்டு அழுது யார்? இதே திராவிட முன்னேற்ற கழகம் தானே. புதைக்க வேண்டிய இடத்துல புதைக்கணும்னு நம்ம கேட்டா அவங்க அமைதியா இருப்பாங்களா? என்ன நியாயமான விஷயமா இது? எதற்கு எதை பேசுவது? அதே மாதிரி நீதிமன்றம் சொன்ன உத்தரவை, நீதிமன்றம் அளித்த தீர்ப்பை சட்டவிரோதம்னு ஒரு அமைச்சர் சொல்லுது மிகப்பெரிய கிரிமினல் குற்றம். தமிழக வெற்றிக் கழகம் பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் அசைக்க முடியாத கட்சியாக இருக்கும் என்று பாஜகவின் மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார்.
தமிழக வெற்றிக் கழகம் பாஜக கூட்டணியில் சேர்ந்தால் அசைக்க முடியாத கட்சியாக இருக்கும் பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் பேட்டியளித்துள்ளார். கோவை விமான நிலையத்தில் பாஜக மூத்த நிர்வாகி தமிழிசை சவுந்தரராஜன் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது அவர் பாஜக தலைமையிலான கூட்டணி தற்போது மாபெரும் கூட்டணியாக மாறி வருகிறது என்று தெரிவித்தார். எடப்பாடி கே பழனிசாமி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திக்க உள்ளதாக கூறிய தமிழிசை சவுந்தரராஜன், இதனால்தான் தமிழக முதல்வரின் முகத்தில் பதற்றம் தெளிவாக தெரிகிறது என்று விமர்சித்தார். அமித்ஷா குறித்து பேசிய அவர், நல்லபடியாக நடந்து கொண்டால் அமித்ஷா அன்பான ஷாவாக இருப்பார், இல்லையெனில் அவதூறு ஷாவாகத்தான் இருப்பார் என்றும் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர், திமுக அமைச்சர்கள் எங்களை பார்த்து பதற்றத்தில் இருக்கிறார்கள் என்றும் குற்றம் சாட்டினார். உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்த பிறகு திருப்பரங்குன்றத்தில் விளக்கேற்ற மறுப்பதாக கூறிய தமிழிசை, இது மக்கள் விரோத ஆட்சி என்பதை உறுதிப்படுத்துகிறது என்றும் அவர் தெரிவித்தார். எங்களது கூட்டணி என்று காலையில் மற்றொரு கட்சியோடு இணைந்து ஒரு மாபெரும் பலத்தோடு நான் இங்கே கோவையில் இறங்கியிருக்கிறேன். எங்கள் பலம் இன்னும் கூட்டப்படும். திராவிட முன்னேற்ற கழகம் மாபெரும் பலமா மாம்பழம் பழம் மாம்பழம் பழம் மாபெரும் பலம், பழமும் சொல்லலாம் பலமும் சொல்லலாம், எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். பலம் ஒட்டுமொத்தமாக, அதனால வெற்றி பழம், வெற்றியின் பலம் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். லாவும் தமிழுக்கு சொந்தம் தான், ராவும் தமிழுக்கு சொந்தம் தான். அதனால் மிக்க மகிழ்ச்சி. மரியாதைக்குரிய அண்ணன் இபிஎஸ் அவர்கள் இன்று அறிவித்திருக்கிறார்கள். அதே மாதிரி அமித்ஷா அவர்களை பார்க்க சென்று கொண்டிருக்கிறார்கள். உண்மையிலே ஒரு மகிழ்ச்சியான ஒரு தருணம். தமிழகத்தில் ஒரு மிகப்பெரிய மாற்றம் ஏற்பட போகிறது. அந்த மாற்றம் டென்ஷனாக முதலமைச்சர் இன்னைக்கு காலையில் பேச்சிலிருந்தே தெரிகிறது. அமித்ஷாவா அவதூறு ஷாவா அப்படின்னு கேட்டுக்கொண்டிருக்கிறார். நீங்கள் அவதூறு செய்து கொண்டிருந்தீர்கள் என்றால் அவர் அவதூறு ஷாவா தான் இருப்பார். அவர் நல்லா நடந்துக்கிட்டீங்கன்னா அவர் அன்பான ஷாவா இருப்பார். திருச்சியில் அமைச்சர் KN நேரு அவர்கள் பேட்டியளித்துள்ளார். அவர் என்ன பேட்டியளித்துள்ளார் என்பதை சற்று விரிவாக தற்போது பார்க்கலாம். திருச்சி பஞ்சப்பூர் முத்தமிழ் அறிஞர் கலைஞர் கருணாநிதி பேருந்து முனையத்தில் ஆம்னி பேருந்துகளுக்கான பிரத்யேக பேருந்து நிலையத்தை நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் நேரு திறந்து வைத்தார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் KN நேரு, வணிக வளாகம், கட்டுமான பணிகள், மார்க்கெட் உள்ளிட்டவற்றை விரைந்து முடித்து முதலமைச்சரிடம் நேரம் வாங்கி முதல்வர் அதை திறந்து வைப்பார். செங்கிப்படியில் நடக்கும் மகளிர் மாநாட்டிற்கு 1.25 லட்சம் பேர் வருவார்கள். அதற்கான எல்லா ஏற்பாடுகளும் செய்யப்பட்டு வருகிறது. இன்பதுரை வழக்கறிஞர் அதனால் என் மீது வழக்கு பதிவு செய்ய நீதிமன்றத்தை நாடியுள்ளார். ஊழல் செய்த அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் மீது நடவடிக்கை எடுக்க ஆளுநர் அனுமதி தரவில்லை. அனைத்து புகார்களையும் கொடுத்து அனுமதி கேட்டு ஆளுநரிடம் கொடுத்தோம். அதற்கு அவர் ஒப்புதல் தரவில்லை. தந்திருந்தால் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கும். கடந்த தேர்தலிலும் பாமக தேசிய ஜனநாயக கூட்டணியில் தான் இருந்தார்கள். அப்போதே நாங்கள் வெற்றி பெற்றோம். ராமதாஸ் எங்களுடன் கூட்டணிக்கு வருவாரா என்பது குறித்து எங்களுக்கு தெரியாது. பஞ்சப்பூர் பேருந்து முனையத்தில் BSNL டவர் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும். பேருந்து முன்பதிவு மையம் திருச்சி மாநகர பகுதியில் திறப்பதற்கு யோசனை செய்கிறோம் என்றும் தெரிவித்தார். இந்நிகழ்ச்சியில் திருச்சி மாவட்ட ஆட்சியர் சரவணன், மாநகராட்சி மேயர் அன்பழகன், மாநகராட்சி ஆணையர் மதுபாலன் உள்ளிட்டோர் உடன் இருந்தனர். காந்தி சந்தை எப்போது பணிகள் முடிவடையும்? இப்போ ஆரம்பிச்சிருக்கேன் தம்பி. அது ஒரு 3.25 கோடி தான். அதெல்லாம் உடனே வேலைச்சோம். அதெல்லாம் வேலை பற்றி அங்கே இருக்கிற எல்லா வேலையும் செஞ்சு கொடுத்து அவங்களுக்கு எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துருவோம் வெகு விரைவில். அந்த டெண்டர் விடும் கனரக சரக்கு வாகன முனையம் பணிகள்லாம் முடிவடைஞ்சிச்சு. மார்க்கெட்டு 2 ஒன்னோட இன்க்ளூடிங் மார்க்கெட் வந்தால் தான் அது வரும். அதனால் அதுக்காக வெயிட்டிங். மார்க்கெட் இந்த மாதம் கடைசியில் ஒரு பார்ட் மட்டும் முடியுது. ஹோல்சேல் மார்க்கெட், ரீட்டைல் மார்க்கெட்டு இனிமேல் தான் ஆரம்பித்து கட்டுவாங்க. அது ஒரு பாலம் இன்னும் அப்படியே தானே சார். அந்த முன்னால் கொஞ்சம் கோர்ட்டுக்கு போயிட்டாங்க, அதனால் டிலே ஆகிட்டுது. இப்போ அவங்களுக்குலாம் இடம் மாற்றி கொடுத்துட்டோம். இப்போ கலெக்டர் எல்லாம் மாற்றி கொடுத்துட்டாரு. விரைவில் இப்போ தண்ணி வந்துருச்சு, அதுக்கப்புறம் வேலை செய்ய முடியணும். வேகமாக முடித்து கொண்டு வந்துடுவோம் சார். கோவையில் உள்ள மருதமலை சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலில் உண்டியல் திறக்கப்பட்டு அதில் உள்ள காணிக்கைகள் எண்ணப்பட்டுள்ளன. மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கைகள் எண்ணப்பட்டுள்ளது. முருகனின் 7ஆம் படை வீடாக கருதப்படும் கோவையில் உள்ள மருதமலை சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு நாள்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். குறிப்பாக விசேஷ காலங்களிலும் விடுமுறை தினங்களிலும் அதிகப்படியான பக்தர்கள் வருகை புரிகின்றனர். அவ்வாறு வருகை புரியும் பக்தர்கள் பலரும் உண்டியலில் காணிக்கைகளை செலுத்தி வருகின்றனர். குறிப்பிட்ட மாத இடைவெளியில் கோவில் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கைகள் எண்ணப்படுகிறது. அதன்படி கோவில் உண்டியல் திறக்கப்பட்டு காணிக்கைகள் எண்ணப்பட்டது. அதன்படி
94,54,069 ரூபாயும், தங்கமாக 71 கிராம் 90 மில்லியம், வெள்ளியாக 3 கிலோ 400 கிராமும், பித்தளையாக 12 கிலோ 750 கிராமும் காணிக்கையாக உண்டிகளிலிருந்து பெறப்பட்டுள்ளது. உண்டிகள் திறப்பு கோவில் தக்கார் ஜெயக்குமார், துணை செயல் அலுவலர், தேக்கம்பட்டி வனபத்திரகாளியம்மன் கோவில் செயல் அலுவலர் மற்றும் பேரூர் சரக ஆய்வர் முன்னிலையில் நடைபெற்றது. கோவை மதுக்கரை சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று தீப்பிடித்து எரிந்தது. தீப்பிடித்து எரிந்ததில் அதிலிருந்த ஒருவர் தீயில் கருகி பலியான சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மதுக்கரை அருகே சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென்று தீப்பிடித்ததால் உடல் கருகி ஒருவர் பலியானார். கோவை மாவட்டம் கோவைப்புதூரைச் சேர்ந்த விமல்ராஜ் மற்றும் அவருடன் பணிபுரியும் நண்பர்களான முரளி மற்றும் ஆகாஷ் காரில் திருமலையாம்பாளையம் அருகே சென்று கொண்டிருந்தனர். அப்போது தனியார் இருப்பு ஆலை அருகே சென்று கொண்டிருந்த போது சாலையின் ஓரம் இருந்த இரும்பு குழாயில் கார் அதிவேகமாக வந்து மோதியதாக தெரிகிறது. இந்த விபத்தில் கார் தீப்பிடித்து எரிய தொடங்கியது. அப்போது காரை ஓட்டிய ஆகாஷ் மற்றும் காரின் பின்னால் இருந்த முரளி ஆகியோர் காரில் இருந்து இறங்கி தப்பினர். இடது பக்க முன்னிருக்கையில் அமர்ந்திருந்த விமல்ராஜ் வெளியே வர முடியாமல் தீப்பிடித்த காருக்குள்ளேயே சிக்கி உடல் கருகி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து விரைந்து வந்த காவல்துறையினர் காயமடைந்தவர்களை மீட்டு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்து விபத்து தொடர்பாக விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2026 தற்போதைய ஆட்சியை வீட்டிற்கு அனுப்பிவிட்டு ஆட்சி அதிகாரம் புதிய தமிழகத்திற்குதான் என்று புதிய தமிழகம் கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி அவர்கள் தெரிவித்துள்ளார். புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநாடு மதுரை பாண்டிகோவில் அருகே உள்ள திடலில் நடைபெற்றது. இதில் பல்லாயிரக்கணக்கான தொண்டர்களும் நிர்வாகிகளும் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்து கலந்து கொண்ட நிலையில் பின்னணி பாடகர் மதுரையைச் சேர்ந்த மதிச்சியம் பாலா குழுவினரின் நாட்டுப்புற பாடல் இடம்பெற்றது. அதனைத் தொடர்ந்து கட்சியின் மூத்த நிர்வாகிகள் உரையாற்றியதைத் தொடர்ந்து டாக்டர் கிருஷ்ணசாமி சிறப்புரையாற்றினார். மதுரையில் நடைபெற்ற புதிய தமிழகம் கட்சியின் 7வது மாநில மாநாட்டில் பேசிய அக்கட்சியின் தலைவர் டாக்டர் கிருஷ்ணசாமி 2026 ஆண்டு நடைபெறவுள்ள சட்டமன்ற தேர்தலில் தற்போது ஆட்சியில் இருக்கும் ஆட்சியாளர்களை தோற்கடித்து வீட்டிற்கு அனுப்ப வேண்டும் என்றும் தெரிவித்தார். ஜெயலலிதா, மூப்பனார், கருணாநிதி ஆகியோருடன் நெருங்கி பழகியவன் நான் என்றும் தமிழகத்தில் தற்போது உள்ள முதல்வரைப் போல ஒருவரையும் நான் பார்த்ததில்லை என்றும் அவர் கடுமையாக விமர்சித்தார். நான் பிடித்த முயலுக்கு 3 கால் என்ற நிலைப்பாட்டில் தமிழக முதல்வர் செயல்பட்டு வருகிறார் என்றும் ஒரு அமைச்சர் 10,000 கோடி ரூபாய்க்கு அதிபதியாக இருப்பதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். புலி, எலி, சிங்கம், சிறுத்தை என்று பேசிக் கொண்டிருப்பவர்கள் துரோகிகள் என்றும் இவர்களை வைத்துக் கொண்டு முதல்வர் ஸ்டாலின் ஆட்சி நடத்தி வருவதாகவும் கூறினார். அம்பேத்கர் பெயருக்கு களங்கம் விளைவிக்கும் வகையில் இவர்களின் செயல்பாடுகள் இருப்பதாகவும் இந்த ஆட்சிக்கு விடை கொடுக்க வேண்டிய காலம் வந்துவிட்டதாகவும் அவர் தெரிவித்தார். மேலும் பேசிய அவர் கொலைகள் செய்து குற்ற வழக்குகளில் சிக்க வேண்டாம் என்றும் மக்களின் பாதுகாப்பிற்காகவும் நலனுக்காகவும் தான் புதிய தமிழகம் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் கூறினார். காலம் காலமாக மன்னர்களின் ஆட்சிக்கு அடித்தளமாக இருந்தவர்கள் நாம் என்றும் இடைப்பட்ட காலத்தில் தங்களுடைய பலத்தை உணராமல் பின்னடைவை சந்தித்தோம் என்றும் கூறிய அவர் ஓட்டு சக்தியை ஒருங்கிணைப்பதே புதிய தமிழகத்தின் முக்கிய நோக்கம் என்றும் நாளையிலிருந்து எந்த கிராமத்திலும் 2 விதமான கருத்துக்கள் இருக்கக்கூடாது என்றும் வலியுறுத்தினார். புதிய தமிழகம் எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்கிறதோ அதுவே வெற்றி கூட்டணி என்ற ஒரே குரலை வெளியில் கேட்க வேண்டும் என்றும் டாக்டர் கிருஷ்ணசாமி தனது உரையில் தெரிவித்தார். இந்த மாநாட்டினுடைய வெற்றி எதிலே அடங்கியிருக்கிறது என்று சொன்னால், இங்கே நம்முடைய மாநில நிர்வாகிகளான மகளிரணியை சேர்ந்தவர்கள் சரஸ்வதி அவர்கள், அதே போல காளீஸ்வரி, முத்துலட்சுமி மற்றும் சங்கர் குரு உள்ளிட்டோர் நம்முடைய கட்சியினுடைய நோக்கம் என்பதை நீங்கள் மனதிலே உள்வாங்கிக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். என்று சொன்னால் குறிப்பாக நம்முடைய புதிய தமிழகம் கட்சியினுடைய இளைஞர்கள், பெரியோர்கள் கோவையில் ரவுடி ஜப்பான் என்று அழைக்கப்பட்ட பிரவீன்குமார் கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. கோவையில் ரவுடி ஜப்பான் என்ற பிரவீன்குமார் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ளார். ஜாமீனில் வெளியே வந்தபோது பழிக்கு பழி தீர்த்த கும்பல். கோவையில் பரபரப்பு. மது குடித்த போது 4 பேர் கொண்ட கும்பலின் வெறிச் செயல். தப்பி ஓடிய கொலையாளிகளுக்கு போலீஸ் வலைவீச்சு. கோவையில் கடந்த 2024 ஆண்டு நடைபெற்ற கொலை வழக்கில் முக்கிய கைதி ஒருவர் மர்ம கும்பலால் அடித்து கொலை செய்யப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பினை ஏற்படுத்தியுள்ளது. கோவை கெம்பட்டி காலனியைச் சேர்ந்த பிரவீன்குமார், வயது 24. இவர் ஜப்பான் என்றும் அழைக்கப்படுகிறார். கூலி
தினக்கூலி தொழிலாளியான இவர் கடந்த சில காலமாக மைசூரில் உள்ள தென்னைனா நிறுவனத்தில் வேலை பார்த்து வந்தார். இரவு 7:30 மணியளவில் கோவை வந்திருந்த பிரவீன்குமார் தனது நண்பர்களுடன் சேர்ந்து கெம்பட்டி காலனி, அசோக் அவென்யூ, பாலாஜி நகர் பகுதியில் உள்ள ஒரு முட்புதரின் மறைவில் மது அருந்திக் கொண்டிருந்தனர். மது அருந்திக் கொண்டிருந்த போது திடீரென்று அங்கு வந்த 4 பேர் கொண்ட கும்பல் பிரவீன்குமாரிடம் தகராறில் ஈடுபட்டுள்ளனர். வாக்குவாதம் முற்றவே ஆத்திரமடைந்த அந்த கும்பல் பிரவீன்குமாரை கற்களாலும் பயங்கர ஆயுதங்களாலும் கை மற்றும் தலைப்பகுதிகளில் பலமாக தாக்கியது. இதில் பலத்த காயமடைந்த பிரவீன்குமார் இரத்த வெள்ளத்தில் சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தார். அவர் இறந்துவிட்டதை உறுதி செய்து கொண்ட அந்த கும்பல் அங்கிருந்து மின்னல் வேகத்தில் தப்பி ஓடியது. இதுகுறித்து செல்வபுரம் காவல்துறையினர் முதல்கட்ட விசாரணையில் கடந்த 2024ஆம் ஆண்டு செல்வபுரம் பகுதியில் விநாயகர் சக்தி விழாவின் போது ஏற்பட்ட மோதலில் கோகுலகிருஷ்ணன் என்ற வாலிபர் வெட்டி கொலை செய்யப்பட்டார். அந்த கொலை வழக்கில் கைதாகி ஜாமீனில் வெளியே வந்தவர்தான் இந்த பிரவீன்குமார். கோகுல் கிருஷ்ணன் கொலைக்கு காரணமான பிரவீன்குமாரை பழி வாங்கவே இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கலாம் என்று தெரிய வந்துள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். இதனையடுத்து செல்வபுரம் காவல்துறையினர் பிரவீன்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக கோவை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். கோவையில் நள்ளிரவில் கடைக்குள் புகுந்து திருடியது மட்டுமல்லாமல் சில்லறை காசுகளை நிதானமாக எண்ணிய திருடனின் சிசிடிவி காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோவை ராம்நகர் பகுதியில் குளிர்பான கடையில் கைவரிசையை தீக்குச்சியை பற்ற வைத்து திருடிய நபர் காட்டூர் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கோவையில் பூட்டை உடைக்காமல் கள்ளச்சாவி மூலம் கடைக்குள் புகுந்த திருடன் ஒருவன் எந்தவித பதற்றமும் இன்றி அமர்ந்து சில்லறை பணத்தை எண்ணி திருடி சென்ற சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கோவை ராம்நகர் பட்டேல் சாலையில் தினேஷ் என்பவருக்கு சொந்தமான ஜென்னி ஏஜென்சி என்ற குளிர்பான மொத்த விற்பனை கடை உள்ளது. அங்கு சுமார் இரவு 11 மணி அளவில் ஒரு மர்ம நபர் அங்கு வந்துள்ளார். அப்போது ஷட்டர் பூட்டை உடைக்காமல் கள்ளச்சாவியை பயன்படுத்தி உள்ளே சென்ற அந்த நபர் கடைக்குள் மின் விளக்கை போட்டால் சிக்கிக் கொள்வோம் என்பதால் கையில் இருந்த தீப்பெட்டியை பயன்படுத்தி தீக்குச்சிகளை பற்ற வைத்து அந்த வெளிச்சத்தில் ஒவ்வொரு மேஜையாக சோதனை செய்துள்ளார். மேஜையில் அமர்ந்து நிதானமாக இரும்பு டிராயர்ஸ் ஒவ்வொன்றாக திறந்து பார்த்துள்ளார். சில்லறை பணத்தை எடுத்து எண்ணி பார்த்து தனது பின்பக்க பேண்ட் பாக்கெட்டில் திணித்துக் கொண்டு வெளியே செல்கிறார். காலையில் கடைக்கு வந்த தினேஷ் கடையின் ஷட்டரை திறந்து கிடப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இதுகுறித்து காட்டூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் கைரேகை நிபுணர்களை கொண்டு கைரேகையை சேகரித்தனர். சில்லறை பணம் மட்டுமே காணாமல் போனாலும் கள்ளச்சாவி மூலம் பூட்டை உடைத்து திறந்து உள்ளே நுழைந்த விதம் அப்பகுதியில் மற்ற கடைகள் மற்றும் நிறுவனங்களின் உரிமையாளர்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. அங்கு கேமரா பொருத்தப்பட்டிருப்பது கூட தெரியாமல் சில்லறையை எண்ணுகிறானே என்று இந்த சிசிடிவி வீடியோவை பார்க்கும் தினேஷ் மற்றும் அவரது ஊழியர்கள் அவர்களுக்குள் பேசிக் கொள்கின்றனர். 11 கோடி ரூபாய் செலவீட்டில் ஸ்ரீரங்கத்தில் புதிய பேருந்து நிலையத்தை அமைச்சர் பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். 108 வைணவ ஸ்தலங்களில் முதன்மையானதும் பூலோக வைகுண்டம் என்று அழைக்கப்படும் ஸ்ரீரங்கத்திற்கு தமிழகம் மட்டுமல்ல இந்தியா முழுவதும் இருந்து பக்தர்கள் தினம்தோறும் அரங்கனை தரிசிக்க வருகின்றனர். ஆனால் பேருந்து நிறுத்தம் இல்லாததால் ராஜகோபுரம் பகுதியில் பேருந்துகள் நிறுத்தப்பட்டு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டு பொதுமக்கள் அவதிப்பட்டு வந்தனர். தொடர்ந்து அப்பகுதியைச் சேர்ந்த பொதுமக்கள் பேருந்து நிலையம் அமைக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தி கோரிக்கை விடுத்து வந்தனர். இதனைத் தொடர்ந்து ஸ்ரீரங்கம் ராஜகோபுரம் அருகே காந்தி சாலையில் 1.08 ஏக்கர் பரப்பளவில் 11.10 கோடி ரூபாய் செலவீட்டில் 24 கடைகள், ஒரு உணவு கூடம், பேருந்துகள் நிறுத்த விசாலமான இடம் என்று பல்வேறு வசதிகளுடன் கட்டுமான பணிகள் நடைபெற்று வந்தது. இப்பணிகள் நிறைவடைந்த நிலையில் தமிழக நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு புதிய பேருந்து நிலையத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். இந்நிகழ்வில் ஸ்ரீரங்கம் சட்டமன்ற உறுப்பினர் பழனியாண்டி, மாவட்ட ஆட்சியர் சரவணன், மாநகராட்சி ஆணையர் மதுபாலன், மாநகராட்சி மேயர் அன்பழகன் மற்றும் மாமன்ற உறுப்பினர்கள், அதிகாரிகள் பங்கேற்றனர். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் KN நேரு அளித்துள்ள பேட்டிகள்: ஸ்ரீரங்கத்தின் நீண்ட நாள் கோரிக்கை முதல்வர் சிறப்பு நிதி கொடுத்து ஏற்கனவே 30 அடி சாலையாக இருந்தது சாலையாக மாற்றியுள்ளோம். காவல்துறையிடம் பேசி ஒருபுறம் பேருந்து சென்று மறுபுறம் வெளியே வருவதற்காக பேசியுள்ளோம். காலப்போக்கில் இதற்கு நடவடிக்கை எடுக்கப்படும். வேறு நெருக்கடி இருந்தால் அதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். ஸ்ரீரங்கத்தில் நீண்ட நாள் கோரிக்கை
மாண்புமிகு தமிழக முதல்வருக்காக சிறப்பு நிதி கொடுத்து ஏற்கனவே இங்கெல்லாம் மின்சாரத்துறை சார்பாக டிரான்ஸ்ஃபார்ம்ஸ்லாம் இருந்தது. டிரான்ஸ்ஃபார்ம்லாம் எடுத்துகிட்டு ஏற்கனவே 30 அடி தான் இருந்தது, இப்போ 50 அடி சாலையாக மாற்றிருக்கிறோம். இதே ஒரு போக்குவரத்து காவல்துறை அவர்களோடு பேசி ஒரு பக்கம் வந்து ஒரு பக்கம் போவது போல் டிராஃபிக்லாம் இடைஞ்சல் இல்லாமல் பண்ணிருக்கான். ஒரு காலப்போக்கில் அதுக்கு என்ன உள்ள நடவடிக்கை எடுக்கலாம் சார். ரொம்ப இடைஞ்சலாக இருந்தால் வேறு நடவடிக்கை எடுக்கலாம். சொல்லுங்கள். இல்லை இந்த ஊரில் அது இல்லைங்க, அதெல்லாம் இல்லை. அவர் நேரத்துலாம் அவர் இல்லை போட அவர் பேர்லாம் போட்டிருக்கு. நீ இந்த இந்த தொகுதியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் இது ஸ்ரீரங்கம் மாநகராட்சி அதனால் பண்ணியிருக்கு. அது எதுக்கு நீ இப்போ இது நான் அவருக்கு என்ன வேணாண்ணா எங்களுக்கு வேணாண்ணா இருக்கு தெளிவாக போடுங்கன்னு சொல்லியிருக்காரு பேட்டியில். டெல்லியில போய் அவர் சந்திச்சு ஏங்க நான் திருச்சிக்காரன் என்ன டெல்லி கேள்வியில கேக்குறீங்க? திருச்சிக்காரன் என்ன வலுப்பட வாய்ப்பு இருக்கா? அது எதுங்க திமுகவுக்கு சவாலா இருக்குமா சார்? நீங்க ஏதாவது பிட்டு போடுறதுக்கு இப்ப என்கிட்ட கேள்வி கேட்டுருக்கீங்க. திமுக கூட்டணிங்கிறது அசைக்க முடியாத கூட்டணியாக இருந்து கொண்டிருக்கிறது. இதுல வந்து மாண்புமிகு தமிழக முதல்வர் கூட்டணியை சிறப்பாக கையாண்டு கொண்டிருக்கிறார். கோவையில் ஏழையின் தள்ளுவண்டியில் திருடன் திருடிய சிசிடிவி காட்சிகள் தற்போது இணையத்தில் வைரலாகி வருகிறது. கோவையில் ஏழை வியாபாரியின் வயிற்றில் அடிக்கும் திருடன் தள்ளுவண்டி கடையில் கைவரிசையை காட்டிய சிசிடிவி காட்சிகள் வெளியாகியுள்ளது. சொற்ப வருமானத்தில் குடும்பம் நடத்துகிறேன், இப்படியே போனால் என்ன பண்ணுவது? கோவையில் கதரும் தள்ளுவண்டி கடையின் உரிமையாளர் முத்து. கோவையில் பகல் முழுவதும் கஷ்டப்பட்டு உழைக்கும் ஒரு ஏழை தள்ளுவண்டி கடைக்காரரின் கடையில் நள்ளிரவில் புகுந்த மர்ம நபர் ஒருவர் தொடர்ந்து பொருட்களை திருடி செல்லும் அவலம் அதன் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை பாப்பநாயக்கன் பாளையம் பெருமாள் கோவில் அருகே முத்து என்பவர் சாலையோர டிஃபன் கடை நடத்தி வருகிறார். கோவையில் பலாயிரக்கணக்கான தொழிலாளர்களுக்கு மலிவு விலையில் உணவு அளிக்கும் இதுபோன்ற தள்ளுவண்டி கடைகளை நம்பியே முத்துவின் குடும்பமும் வாழ்ந்து வருகிறது. இரவு வியாபாரத்தை முடித்த முத்து வழக்கம் போல தனது கடையை தார்பாய் கொண்டு மூடிவிட்டு சென்றுள்ளார். அவர் சென்று சிறிது நேரத்தில் அங்கு வந்த மர்ம நபர் ஒருவர் கடையின் தார்பாய்க்குள் கையை விட்டு உள்ளே இருந்த பொருட்களை திருடி சென்றுள்ளார். அருகில் சென்ற வீட்டில் பொருத்தப்பட்டிருந்த கண்காணிப்பு கேமராவில் இந்த திருட்டு சம்பவம் பதிவாகியுள்ளது. பாதிக்கப்பட்ட முத்து இந்த வீடியோவை சமூக வலைதளத்தில் பகிர்ந்து தனது வேதனையை பதிவு செய்துள்ளார். நாங்கள் சம்பாதிக்கும் சொற்ப பணத்தில் தான் குடும்பம் நடத்த வேண்டியுள்ளது. ஆனால் கடந்த சில காலமாக 15 நாட்களுக்கு ஒருமுறை வந்து கடையில் உள்ள பொருட்களை திருடி செல்கின்றனர். இது எனக்கும் பெரும் நஷ்டத்தையும் மனவேதனையும் தருகிறது என்றும் அவர் தெரிவித்துள்ளார். கல்வியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்களின் கருத்துக்களை கேட்ட பிறகே புதிய பாடத்திட்டத்தை செயல்படுத்த உள்ளோம் என்று பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் தெரிவித்துள்ளார். உலகம் உங்கள் கையில் மடிக்கணினி வழங்கும் விழா கடந்த 5ஆம் தேதி சென்னையில் தமிழக முதல்வர் உலகம் உங்கள் கையில் எனும் திட்டத்தின் கீழ் 10 லட்சத்திற்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினி வழங்கும் நிகழ்வை துவக்கி வைத்தார். அதன் அடிப்படையில் திருவெரும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட அரசு மற்றும் உதவி பெறும் கலை கல்லூரிகளில் உலகம் உங்கள் கையில் மடிக்கணினி வழங்கும் நிகழ்வில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி, எஸ்ஐடி கல்லூரி, காட்டூர் தனலட்சுமி கல்லூரி, துவாக்குடி அரசு கலை கல்லூரி மற்றும் துவாக்குடி அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் 1997 மாணவ மாணவிகளுக்கு மடிக்கணினிகளை வழங்கினார். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள் சந்திப்பில் பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்கள் கூறியதாவது: முதல் கட்டமாக 10 லட்சம் மடிக்கணினி இறுதி ஆண்டு மாணவர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் வழங்கும் பணி நடைபெற்று வருகிறது. இந்த மடிக்கணினிகளை மக்கள் பிரதிநிதிகள் நேரடியாக சென்று முதல்வர் வழங்க அறிவுறுத்தியுள்ளார். அந்த வகையில் திருவெரும்பூர் தொகுதிக்கு உட்பட்ட எஸ்ஐடி கல்லூரி, ஒருமு தனலட்சுமி கல்லூரி, துவாக்குடி அரசு கலைக்கல்லூரி, அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் வழங்க உள்ளோம் என்றும் அவர் தெரிவித்தார். வரும் கல்வியாண்டில் பாடத்திட்டங்கள் மாற்றம் குறித்து ஜனவரி 10ஆம் தேதிக்கு பிறகு கருத்து கேட்பு நடைபெற உள்ளது. அதன் அடிப்படையில் கல்வியாளர்கள், மாணவர்கள், பெற்றோர்களிடம் கருத்து கேட்பு நடத்த உள்ளோம். அவர்கள் வழங்கக்கூடிய ஆலோசனைகளின்படி புதுமைகளை கொண்டு வந்து செயல்படுத்த உள்ளோம் என்றும் தெரிவித்தார். முழுமையாக நல்ல விதத்தில் நீங்கள் அதை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். எல்லா இடத்துலையுமே பார்த்தீங்கன்னா நம்முடைய மாநில தமிழ்நாட்டு முதலமைச்சர் சொன்ன மாதிரி தான் குட் திங்ஸ் அண்ட் பேட் திங்ஸ் ரெண்டு சைடுமே குட் சைடு பேட். ஸோ எதை நம்ம தேர்ந்தெடுக்க போகிறோம், எது சார்ந்து நம்முடைய அறிவை நாம் பயன்படுத்த போகிறோம் என்பது உங்கள் கையில் தான் இருக்கு. ஐ நோ தட்
பீயிங் த காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்கு நிறைய டிஸ்ட்ராக்ஷன் இருக்கும். விளையாட்டு நமக்கு ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ண வேண்டும் இந்த வயசு தான் இல்லை என்று சொல்றதில்ல. ஆனால் எல்லாம் முடிச்சுட்டு நான் கம்ப்ளீட் பண்ணிட்டேன் டிகிரியை. ஆனால் நான் என்ன கற்றுக்கிட்டேன் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களை நீங்களே செல்ஃப் அசஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மள அதிகமாக 21 பையன் இருக்கும். ஆமாம் எழுதிட்டேன், பாஸ் பண்ணிட்டேன், டிகிரி கையில் வாங்கிட்டேன், அப்புறம் என்ன கற்றுக்கிட்டேன், எனக்கு என்ன மாதிரியான வேலை கொடுப்பாங்க அப்படிங்கிற ஒரு அச்சம் ஒன்று வந்துவிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் தமிழ்நாட்டு முதலமைச்சர் படிக்கிறீங்க மட்டும்தான் அதுக்கு முன்பு 4 முதல்வர் திட்டத்திலேருந்து நம்முடைய ஸ்கில்லை எப்படி டெவலப் பண்ண வேண்டும் என்று இன்னைக்கு அரசாங்கம் இதை பார்த்து செய்கிறது. முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம், அதனால்தான் திருப்பரங்குன்றம் அருகே செல்லும் போது முதலமைச்சரின் கார் டயர் பஞ்சராகி போனதோ என்று அதிமுகவின் முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு அவர்கள் விமர்சனம் செய்துள்ளார். மதுரை மேற்கு சட்டமன்ற தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து மதுரை கூடல் நகர் பகுதியில் கால்வாய் பாலம் மற்றும் கரிசல் குளம் பகுதியில் ஆரம்ப சுகாதார நிலையத்தின் 2ஆம் தளத்தை அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். தொடர்ந்து செல்லூர் ராஜு அவர்கள் செய்தியாளர்களிடம் பேசுகையில், மதுரை மாநகர் கூடல் நகர் மாநகராட்சி வார்டு 2இல் மதுரை மேற்கு தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கூடுதல் பாலம் 25 லட்சம் ரூபாய் செலவில் கட்டப்பட்டு மக்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைக்கப்பட்டது என்றும், வார்டு 2இன் ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு 15 லட்சம் செலவில் தொகுதி மேம்பாட்டு நிதியிலிருந்து கூடுதல் கட்டிடம் கட்டி கொடுக்கப்பட்டுள்ளது என்றும் அவர் தெரிவித்தார். முதலமைச்சர் பயத்தில் ஏதேதோ பேசுகிறார். அதிமுக ஆட்சிக்கு வந்தால் பிஜேபி தனது கட்டுப்பாட்டில் ஆட்சியை நடத்தும் என்று பிதற்றுகிறார். போதை கலாச்சாரம் தமிழகத்தில் தலை விருத்தாடுகிறது. சட்டம் ஒழுங்கு மோசமாக இருக்கிறது. பள்ளி கல்லூரிகள் அருகே போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறது. இப்படி அவர்கள் கூட்டணியில் உள்ள வைகோவே சொல்லி இருக்கிறார் என்றும் அவர் தெரிவித்தார். முருகப்பெருமானுக்கு சக்தி அதிகம். அவரை விமர்சனம் செய்ததால் தான் திருப்பரங்குன்றம் அருகே முதலமைச்சரின் கார் டயர் பஞ்சராகி போனதோ? திருப்பரங்குன்றம் விவகாரத்தில் நீதிமன்ற தீர்ப்பை மதிக்க வேண்டும். அமித்ஷா மாபெரும் தலைவர், அவரது இயக்கம் மாபெரும் இயக்கம். விஜய் கட்சி மற்றும் அவரது படத்திற்கு நெருக்கடி கொடுப்பது போன்ற வேலையெல்லாம் அவர் செய்ய மாட்டார். எமனையே பார்த்தவர்கள் நாங்கள் யாருக்கும் எப்போதும் அடிபணிந்து போக மாட்டோம் என்று முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு மதுரையில் தெரிவித்துள்ளார். இத்துடன் இந்த செய்தி தொகுப்பு நிறைவடைந்தது. மேலும் உலகில் நடக்கும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள www.leadnews.in என்ற இணையத்திலும், யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் போன்ற சமூக வலைதளங்களிலும் தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.